அரசு அறிவுறுத்துறோம், இதை கேட்கலன்னா போராட்டம் அடுத்து இருக்கு அப்படிங்கிறதா நீங்க சொல்லும்போது, இந்த இஷ்யூ இன்னைக்கு நீங்க திமுகவோட கூட்டணியில பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து ஒரு 2, 3 தேர்தலா அவங்களோட இருந்து நல்ல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்த கையில எடுத்து டாஸ்மாக மூடுங்க அப்படின்லாம் நம்ம பேசனோம்னா, அவங்கள அது தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? இது ஒரு விரிசல் உருவாக்காத இந்த டிஸ்கஷன்லாம் கட்சிக்குள்ள வரவே இல்ல. சரி, நீங்க 2 தெளிவு பண்ணீங்க. கவர்மெண்டோடைய பாலிசிஸ விசிகே கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. கூட்டணிங்கிறது ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்துக்காக உருவாக்குனது. ஆல்ரெடி நிறைய தட்டி பதிவு பண்ணியிருக்கிறாரு. பிஜேபிங்கிற ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்கிறதுக்காக இந்த கூட்டணியை உருவாக்கணும். அந்த கூட்டணியில் அதுக்காக தான் பயணிக்கிறோம். ஆனால் ஒரு பிசிகேங்கிற ஒரு கட்சி வந்து தன்னுடைய சுய அடையாளத்தை வந்து இழந்துட முடியாது. ஒரு கவர்மெண்டோடைய பாலிசி தவறுன்னு வரும்பொழுது நம்ம வந்து அதுக்கான கொஸ்டின்ஸை கேட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகிறது கிடையாது, திமுகவுக்கு எதிரான கிடையாது. திமுகவுடைய கொள்கைகளே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து பாலிசிஸ்ல வந்து ஷிஃப்ட் ஆகாம இருக்கும். அது வலியுறுத்தக்கூடிய காரணம் திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர்கள் தானே. இல்ல, அது வலியுறுத்தக்கூடிய பொறுப்பு விசிகேக்கு இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு இது வந்து திமுக தலைமையான கூட்டணியை தவிர விசிகே வந்து அமைச்சரவையில் இல்லை. திமுகவுடைய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுக்கு விசிகே பொறுப்பெடுத்துக்க முடியாது. மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய உணர்ச்சிகளையும் அட்ரஸ் பண்ண முடியாத கட்சி கால நீரோட்டத்தில் காண போயிடும். இப்போ ஒரு பொது பிரச்சனைக்காக நான் திமுக அரசு வலியுறுத்துறேன், அதுக்காக மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றதுக்கும், அந்த போராட்டத்தில் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்னும் போது ஒரு பொலிட்டிக்கல் கலர் அது எடுக்குது. பொலிட்டிக்கல் கலரே கிடையாது. இப்போ வந்து நீட்டுக்கு எதிராக வந்து போராடும் பொழுது தமிழக அரசு வந்து அனைத்து கட்சி கூப்பிடும்போது அதிமுகவையும் கூப்பிடுறாங்க. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வேணும். இது வந்து ஒரு காமனான பிரச்சனை. திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், அனைத்து கட்சியும் கூட்டு வரலாம். மதவாத ஜாதி சக்திகளை தவிர எல்லா கட்சியும் வரலாங்கிற தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறார். அதுல வந்து அதிமுக தான் மட்டும் வரலன்னு சொல்ல, அது மீடியா வந்து இன்டர்ப்ட் பண்றாங்க. இல்ல, இப்ப நீங்க தெளிவா பாமக வேண்டாம், பிஜேபி வேண்டாம்னு சொல்றீங்க. அவங்க இன்ஃபேக்ட் பாமக மது கொள்கையில ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறவங்க, மது ஒழிப்பு பேசிட்டு இருக்கிறவங்க. பிஜேபியும் இன்னைக்கு பூரண மதுவிலக்கு வேணும்னு தான் சொல்றாங்க. கொள்கையில ஒத்துதா இருக்காங்க இந்த கொள்கையில. ஆனா அவங்க வராதீங்கன்றீங்க. ஆனா அதிமுக வரலான்றீங்க. இப்போ யூ கிளியர்லி தேர்ஸ் a political message. நான் இவங்களோட கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை, இவங்கள கூப்பிட மாட்டேன். ஆனா இவங்களோட சேர வாய்ப்பு இருக்கு, அதனால இவங்களை கூப்பிடுறேன். இல்ல, அப்படி இல்லை. 2 ஐடியாலஜி வந்து ஒரே ஒரு ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கும். காமன் ஐடியாலஜி, அதாவது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் பேஸ். கட்சியோட பேஸ் வந்து ஈக்குவாலிட்டிங்கிறத பேஸ் பண்ணி தான் கட்சி. ஆக்சுவலாக எல்லோரும் சமங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு சம்பந்தம் இல்லாத 2 கட்சிகள், அதில் வந்து பிஎம்கேயோடைய கடந்த கால வரலாற்றில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த 2 கட்சியை பொறுத்த இது வந்து நீங்க திருப்பி திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, இது வந்து தேர்தல் அரசியலுக்கான மாநாடு கிடையாது. அப்ப இதுல தேர்தல் அரசியல் இல்ல, ஒரு இஷ்யூ பேஸ்டா தான் இணையறோம் போது இந்த இஷ்யூல பாமகவும் ஒண்ணு தானே. இல்ல, இந்த இஷ்யூங்கிறது ஒண்ணு, ஆனா கடந்த காலத்தோடைய பாதிப்புங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுல வந்து கேடர்ஸ் வந்து சொல்றேன். அப்போ இட் இஸ் நாட், இது வந்து பியூர்லி மது ஒழிப்புக்கான மாநாடு இல்ல, இதுல அரசியல் இருக்கு. இல்ல, மது ஒழிப்பு மாநாடு வந்து மதுவுக்கு எதிரான நாங்க தெளிவா இருக்கிறோம். இல்லாம இல்ல, மது மட்டும் போதைக்கும். ஆனா சில 2 கட்சிகளை தவிர, மதமும் மற்றும் ஜாதி ரீதியான கட்சிகளை தவிர, அவர் வந்து இது வந்து ஒரு பேசிக் பார்ட்டி ஸ்டாண்ட். அது இந்த பார்ட்டி ஸ்டாண்டை வந்து மாற்ற முடியாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனால வந்து அவங்களுடைய பிரச்சாரம், அவங்க மது ஒழிப்புக்கான பிரச்சாரம் தொடர்ந்து அவங்க தொடரட்டும், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். ஆனா சேர்ந்து வந்து பிரச்சாரத்தை உருவாக்க முடியாதுங்கிறதுக்கான காரணங்கள் பொதுவா தமிழகத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லோரும் அந்த தயக்கம் உங்களுக்கு அதிமுகவோட இல்ல. You are open for a relationship. அதிமுக வந்து காஸ்ட் ரீதியாகவும் இல்ல ரிலிஜன் ரீதியாகவும் எந்த ஸ்டாண்டு இது வரைக்கும் எடுத்ததில்லை. எல்லோரும் சமம்னு சொல்லிட்டு அண்ணா பாலிசியும் பெரியார் பாலிசியும் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால அந்த ஸ்டாண்ட்ல அவர் சொல்றாரு. சோ இது வந்து கட்சியோட அடிப்படை கொள்கை அது. இல்ல, அதான் அப்ப அதுல இருந்து ஒரு மெசேஜ் நாங்க எடுத்துக்கணுமா, அதிமுகவோட இணைந்து பயணிக்க விசிக தயாரா இருக்கு அப்படின்ற சிக்னல். இல்ல, ஜெனரல் அதான் சொல்றேன்ல, இப்ப நீட் பிரச்சனையில உங்களுக்கு வந்து நீங்க பிஜேபி அழைக்க முடியாது. நீட் பிரச்சனையில நாங்க கூப்பிடும்போது பிஜேபி அழைக்க முடியாது. டாஸ்மாக் பிரச்சனையில நீங்க திமுக அழைக்கலாம், நீட் பிரச்சனையில பிஜேபி அழைக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணு தானே. இது நல்லது தானே. 2 விஷயம். திமுகவோட கொள்கை 2016 கலைஞருடைய கொள்கை வந்து மது ஒழிப்பு. கரெக்ட். பூர்ண மது ஒழிப்பு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த கொள்கை இன்னைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க. பூர்ண மது ஒழிப்பு தான் எங்களுடைய குறிக்கோளுங்கிறது அவங்க சொல்றதுதான். எங்கே செயல்படல இல்லையே. செயல்படுத்தல, தமிழக அரசு செயல்படுத்தல. ஆனா அது வலியுறுத்தும். கனிமொழி அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தந்தி டிவியில் பேட்டியில சொல்றாங்க, நீங்க மது ஒழிப்பு கைவிட்டுட்டீங்களான்னு கேட்கும்போது
2016ல சொன்னோம், ஆனா மக்கள் அதை ஏத்துக்கல, அதனால 21ல சொல்லல. இல்ல அது அப்போ அது கிட்டத்தட்ட அதை கைவிட்டுட்டாங்கன்ற ஒரு இல்ல 2016ல மது ஒழிப்புக்காக வந்து அன்னைக்கு வந்து மக்கள் கைவிடல. அது வந்து நான் திருத்த பார்க்குறேன் நானு. ஏன்னா நடுவுல வந்து உதயநிதி அவர்கள் கூட வந்து பிரச்சாரத்தை சொல்லியிருந்தாரு. அது தவறு. அன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் கூட்டணி வச்சு வெளியே போயிட்டாங்க. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும். மக்கள் நல கூட்டணியோடைய பிரிவு தான் திமுகவுடைய ஓட் பேங்கோட இழப்பு. அன்னைக்கு கூட்டணியை வந்து திமுக வந்து சரியாக உருவாக்க முடியல. மது ஒழிப்பு கொள்கைக்காக வந்து ஓட் பேங்க் வந்து குறையல. ஸோ இந்த டேட்டாவையும் இந்த தேர்தல் அரசியலுடைய கால்குலேஷன் எடுத்து பார்க்கும் பொழுது அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் வைகோ அவர்களும் 2016 கூட்டணி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தால் கிட்டத்தட்ட 5 to 6% ஜெயிச்சிருப்பாங்க. மித்தபடி கலைஞர் கொண்டு வந்த மது ஒழிப்பு கொள்கை கிடையாது. அந்த கொள்கையை தான் திமுகவோட கொள்கையை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல ஃபாலோ பண்றதுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கு. அந்த தயக்கங்களை உடைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து கேம்பெயினை உருவாக்கியிருக்கோம். இன்னும் யங் ஜென்ரேஷன் எல்லாமே சுமார் 50,000 கோடியை நோக்கி, அதாவது நீங்க இந்த 2 வருஷத்துல 36,000 கோடியிலிருந்து 46,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் அதிகமா இருக்கு. 10,000 கோடி அதிகரிச்சு 10,000 கோடி இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துல 2 இயர்ஸ்ல. ஸோ வித்தின் 2 இயர்ஸ்ல இப்போ லேட்டஸ்டா வந்து அமைச்சருடைய மானிய கோரிக்கைகளை அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு டேட்டாவை. இத்தனை வருஷம் வரலாற்றுல இந்த 24 மாசத்துல 10,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது. அப்ப அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆவா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆல்கோஹால் கன்சம்ப்ஷன் அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து அவங்க விலை ஏத்துனது ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல விலை சேல்ஸ்னா குடிகாரர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அதே ஆட்கள் வாங்கும்போது கூடுதல் ரெவன்யூ வருது. ஏன்னா விலை ஏறி 10,000 கோடி ரூபாய்க்கு விலை ஏற்றப்படல. உங்களுக்கு விலை ஏறுறது பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்குன்னா அங்கங்க கொஞ்சம் அளவுல ஏத்திருக்காங்க. உங்களுக்கு கன்சம்ப்ஷன் வந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கா வந்து எப்பயுமே இத்தனை காலம் வந்து சேல்ஸ் வந்து ஏத்திருக்காங்க. ஆனா இத்தனை காலத்துல வந்து ஒரே வருஷத்துல 2 வருஷத்துல 10,000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆனது கிடையாது. ஸோ அப்போ வந்து கன்சம்ப்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ கள்ளக்குறிச்சியும் மரக்காணம் நாங்கள் போகும்பொழுது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என்னுடைய தகப்பனோ இல்லை என்னுடைய புருஷனோ கள்ள சாராயத்தை வந்து ஏன் எடுத்தாங்கன்னா டாஸ்மார்க்கோடைய சாராயத்தை தான் ஃபர்ஸ்ட் அவங்க குடிச்சாங்க. ஆக்சுவலா அங்கதான் பழகுனாங்க. அந்த பழக்கம் தான் இங்க விலையேற்ற ஏறினதுனால கள்ளச்சாராய பக்கம் போறாங்க. சோ நீங்க முதல்ல விலையேற்றத்துக்கு இப்படி ஒரு விளைவு. அப்ப அங்க இருக்க இறந்தவங்களுடைய எல்லா பெண்மணிகளும் சொல்றாங்க நீங்க டாஸ்மார்க்கை மூடுங்க. டாஸ்மார்க்கை மூடலன்னா பெரும் பிரச்சனை வருது. ட்ரக்ஸ் சேல்ஸ் ஸ்கூல் பக்கத்துல விற்கிறாங்க. அந்த ஒரு உணர்வு தான் இந்த பயணத்திட்டத்தை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம். இது வந்து திமுகவுக்கு எதிரானதுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியா பார்க்க கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.